ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தி பாக்ஸர் மங்காவோட எபிசோடு தான் பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எதுவும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் 22 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஹீரோக்கும் இன்னொரு ஆப்போனண்ட்டுக்கும் இடையில தான் மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆப்போனண்ட் திங்க் பண்ணிக்கிருக்கான், என்ன நடக்குது, என் கண்ணு முன்னாடி நிற்கிறது யாரு அப்படின்னு ஹீரோட கண்ணை பார்த்து திங்க் பண்ணிக்கிருக்கான். அவனுக்கு கொலையெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. என்ன காரணம்னா, ஹீரோட எக்ஸிஸ்டன்ஸை பார்த்து அவன் கதறிக்கிட்டு நிற்கிறான். அவனால் ஒரு கால் கூட எடுத்து வைக்க முடியலை. அப்படி அவன் திங்க் பண்ணி இருக்கும்போதே ஹீரோ ஒரே பஞ்ச் முடிஞ்சு. ஹீரோ வின்னு அறிவிச்சிட்டாங்க. ஹீரோ பார்க்குறான். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தா காசிமோட மேட்ச்சு. காசிம் போட்டு ஒரு மொட்டை தலைன்னு அடி பொழந்து எடுத்துக்கிருக்கான். அந்த மொட்டைக்காரன் நினைக்கிறான், இவன் இம்பாசிபிள், இவனோட அத்லட்டிக் எபிலிட்டினா இவன் ஒரு ஹியூமன் மாதிரி இல்லை, இவன் ஒரு பீஸ்ட் அப்படின்னு அவன் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்தா வாங்கிக்கன்னு ஒரு போடு, இந்த இவனும் வின் பண்ணிட்டான். பண்ணதில் அவன் சிரிச்சுக்கிட்டு நான் தாண்டா ஆல்மைட்டி, இதெல்லாம் ஆல்மைட்டி ப்ரோ கேட்டால் என்ன ஆகிறது. பீட்டர் என்ன திங்க் பண்ணுறாருனா, யூவும் காசிமும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகலை. அவங்க கண்மூடி திறக்கிறக்குள்ள ஒவ்வொரு ஆப்போனண்டா செதைச்சு தள்ளிட்டாங்க. இப்போ வேர்ல்ட் டைட்டிலுக்கும் தகுதி ஆயிட்டாங்க. இந்த சைடு என்னன்னு பார்த்தா ஹீரோவோட டெரிஃபைங்கான சிம்பிள் அண்ட் க்ளீன் மூவ்ஸ். இந்த சைடு பார்த்தா காசிமோட யூனிக்கான ஸ்டைல்னால மொத்தாலையும் டாமினேட் பண்ணிக்கிருக்கான். அது மட்டும் இல்லை, அவனோட மூவ்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அனிமல் சென்ஸில் வேற இருக்கான். பட் பீட்டர் திங்க் பண்ணுறாரு, யார் ஃபஸ்ட்டு மூவை எடுத்து வைக்க போகிறா. அது ஏற்ற மாதிரியே இப்போ காசி மேட்ச் முடிஞ்சோன்னே ஆங்கர் வந்து மைக்கை கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே அவன் என்ன உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டேட்டர். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் என்ன நினைக்கிறதா, ஆடியன்ஸ் மேட்ச் என்ஜாய் பண்ணிக்கலான்னு அந்த மாதிரி கத்துறான். விட்டால் மைக்கு வாய்க்குள்ளே போயிடும் போல். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் கேட்டுக்குங்க, இந்த பெல்ட் என்னோடது, அதை நான் சீக்கிரம் எடுப்பேன், புரியுதான்னு கத்துறான். அது மட்டும் இல்லை, நான் சொல்ல வேண்டியது இன்னொருத்தனும் கூட. யாருன்னு பார்த்தா, யூ, உன்னை நான் க்ரஷ் பண்ணுவேன்டா, க்ரஷ் பண்ணி அந்த வேர்ல்ட் டைட்டில் என்னோடதுன்னு உனக்கு புரிய வைக்கிறேன்டான்னு சிரிச்சுக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்கான். இதை எல்லாரும் கேட்டுக்குங்க, ஓல்டு ஸ்டைல் பாக்ஸிங் எல்லாம் போச்சு, இனிமே காசிமோட புது ஸ்டைல் தான் இங்கே நியூ ஏரியா ரெடியாக போகுதுன்னு சிரிச்சுக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்கான் நடு ரிங்கில் நின்று. அப்போ பீட்டர் திங்க் பண்ணுறாரு, நான் எதிர்பார்த்தாதான் காசிம் அவனோட ஃபஸ்ட்டு மூவ் எடுத்து வச்சுட்டான். இங்கிட்டு பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னடான்னு பார்த்தா, எப்பா என்ன சிரிப்பு. இங்கே மேனேஜரம்மா மற்ற ஸ்டாஃபெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டிவியில் அவன் சொன்னதை கேட்டு இன்னும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அப்படி சிரிக்கும் போதே அவர் சொல்கிறாரு, உனக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்டா, அதுவும் உன் லைஃப்லேயே மறக்க முடியாத பெஸ்ட்டு ஃபைட்டை நான் கொடுக்குறேன்னு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. மேட்ச் முடிஞ்சதுமே காசிம் கீழே இறங்கி போகிறத அவங்க கோச் பார்த்துக்கிருக்காரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு தெரியும், இந்த டிக்ளரேஷன் ஆஃப் வார் வந்து அவன் பர்சனலாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கேரக்டரே அதான். ஆரம்பத்தில் எனக்கும் தான் அவனை பிடிக்கல, இருந்தாலும் இப்போ அவனை ஃபாலோ பண்ண சொல்லி என் காலும் துடிக்குது, என் மூக்கு கூட துடிச்சிக்கிட்டு இருக்குடா அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவனோட பவர்னால் இங்கே எல்லாரும் ஷாக்கில் இருக்காங்க. புது பாக்ஸிங் ஸ்டைலை பார்த்து மொத்த ஆளும் மிரண்டு போயிருக்காங்க. அவன் நடையாலேயே மொத்த பேரையும் முழுங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அவ்வளோ மாசா கூட்டத்துக்கு நடுவில் போயிட்டுருக்காங்க கைஸ். அப்போ தான் சொல்கிறாங்க, காசிமோட என்ட்ரன்ஸ் இந்த பாக்ஸிங் சீனையே 2 குரூப்பாக பிரிய வச்சிச்சு. ஒன்று அவன் பாக்ஸிங் ஸ்டைலில் மெய் மறந்து பார்த்தாள், அவனோட நியூ பாக்ஸிங் ஸ்டைலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாள். 2வது ஓல்டு பாக்ஸிங் ஸ்டைலை அக்செப்ட் பண்ணாள். அது மட்டும் இல்லாமல் இவனோட பாக்ஸிங் ஸ்டைலை ஃபன்னுன்னு சொல்லி சிரிக்கிறாள்னு 2 விதமாக பிரிஞ்சு. இது இங்கே மட்டும் நிற்கலை, எங்கேயோ நியூஸில் ரிப்போர்ட் இதெல்லாம் போயிட்டுருக்கு.
அதில் ஒரு ஆள் மொட்டை பேசியிருக்காரு. இப்போ எல்லாம் மாடர்ன் பாக்ஸிங் சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கவுங்க கோமாளித்தனத்தை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த காசிம் அவனோட பாக்ஸிங் ஸ்டைலு வெறும் ஃபன்னாக இருக்குது. இப்படியே அவன் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருந்தா என்றைக்குமே அந்த செங்கல் சுவரை கூட தாண்ட முடியாது அவனோட அனிமல் இன்ஸ்டிங்க்னால. அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிறது என்ன தெரியுது, உங்களோட முட்டாள்தனத்தினால தான் இப்படி நீங்கள் பேசுகிறீங்கன்னு. ஏன்னா பழைய பாக்ஸிங் ஸ்டைல்லேருந்து நியூ பாக்ஸிங் ஸ்டைல் மாறுறதுக்கு எக்ஸாம்பிளே நம்ம ஹியூமன் எவல்யூஷனை சொல்லலாம். அதுக்கு வழிநடத்தி போகிற ஜீனியஸ் தான் காசிம். அதுலேருந்து உங்களுக்கு தெரியலையா? மொட்டைக்கு சரியான கடுப்பு. ஓ, நீ அப்படி சொல்றியா? இதுக்கெல்லாம் ரிசல்ட் என்னன்னு யூக்கும் காசிமுக்கு நடக்கிற மேட்ச்சில் பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கிறோம்னு அவர் பல்ல கடிச்சிக்கிட்டு போயிருக்காரு, எதுவும் சொல்ல முடியாமல். இப்படியே காசிமுக்கு நெகட்டிவாக பேசியே எல்லாரையும் மிதிச்சு மிதிச்சு அவன் மேலே மேலே போயிட்டே இருந்தான். எது வரனா அவனை நெகட்டிவாக பேசுகிற எல்லாரோட வாயையும் அடைக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் ஒரு ராஜா மாதிரி உட்காந்து இந்த பாக்ஸிங் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு எதிராக ஒரு ஆள் கூட குரல் கொடுக்க முடியலை. ஏன்னா மொத்த ஆளும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுச்சு. இங்கிட்ட அவங்க கோச் திங்க் பண்ணிக்கிருக்காரு, காசிம் நீ பிறந்ததுலேருந்தே கிங்காக இருக்கு தகுதியானான்டா. பார்த்தா அப்படி நடந்து போகிறான் காய்ஸ். இவன் நடந்து போகிற சீனுக்கே தனி காசு கொடுக்கலாம். இங்கிட்டு பார்த்தா ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ கே வந்து உன்னை ஒரு ஆள் சேலஞ்ச் பண்ணியிருக்கான். அவனுக்கு தெரியும் யார் அவனா தானே அப்படின்னு கேட்குறான். திங்க் பண்ணி பார்க்குறான். அப்போ ஆமாம், அந்த காசிம் அல்ஜாகாடு தான். அவர் சொல்கிறாரு, அவன் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஃபைட் போடுறான், ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு சிரிக்கிறாரு. ஹீரோ பார்க்குறான். விரிஞ்சு நம்ம எதிர்பார்த்த மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு காய்ஸ். மேட்ச் டேவும் வந்துருச்சு. கமெண்டேட்டர் சொல்கிறாரு, நம்ம இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண மெயின் ஈவெண்ட் வந்துருச்சு. பக்கத்தில் பாப்பு நரீஷ் சொல்கிறாரு, காசிம் மிஸ்ஸஸ் யூ மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. 2 பாக்ஸரும் இந்த லைட் வெயிட் டிவிஷனோட ஒரு பாக்ஸிங் ஸ்டைலையே மொத்தமாக தலைகளை பிரட்டி போட்டாங்க. என்ன ஆகுதுன்னு வாங்க பார்ப்போம். இங்கிட்டு காசிமோட கோச் சைடில் திரும்பி பார்க்குறாரு. யாரை பார்க்குறாருன்னு பார்த்தா தலைவன் ஜீன் உட்காந்துருக்கான். ஜீன் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ காசிம்கிட்ட அவங்க கோச் சொல்கிறாரு, அங்கே பாரு, ரெய்னிங் சாம்பியன் ஆஃப் தி லைட் டிவிஷன் நம்மெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம முன்னேறிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சான்ஸும் இருக்குது. இந்த ஃபைட்டில் மட்டும் நம்ம வின் பண்ணிட்டா நெக்ஸ்ட்டு அவரோட தான் ஹெட் டு ஹெட் போகணும், நம்ம சாம்பியனாகவும் வாய்ப்பு இருக்குடான்னு சிரிக்கிறாரு. அதுக்கு அவன் சொல்கிறான், நான் என்ன பெல்ட்டுக்காக மட்டும் ஆசைப்படுறேன்னு நினச்சிங்களா? எனக்கு இன்னும் நிறைய வேணும். என்னன்னா இங்கே இருக்கிற மொத்த டைட்டிலும் எனக்கு தான் வேணும், அதுவும் எல்லா டிவிஷனில் இருக்கிறதும் நான் தான் அடைய போகிறேன்னு ஏதோ டைனோசர் வாய மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். அவர்கிட்ட போய் புரிஞ்சு நான் அவன்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணதான். அவன் எப்போவுமே பெருசாக தான் திங்க் பண்ணிக்கிருக்கான். நான் அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கணுன்னு இவருன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு பார்த்தா நம்மளால ஜீனு இன்னும் குறுகுறுன்னு பார்க்குறாரு. அப்படி யாரைத்தான் பார்க்குறான்னு பார்த்தா ஹீரோவை தான். ஹீரோ கிட்ட கே பேசிக்கிட்டு இருக்காரு. நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா? இவன் தலையாட்டிக்கிட்டே இருக்கான். கொஞ்சம் மாதிரி ரியாக்ஷன் கொடுறா. ஓகே குட், ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் நடுவில் வந்துட்டாங்க. ரெஃப்ரி சொல்லிக்கிட்டு இருக்காரு, எல்லாம் ஸ்டாண்ட்ஸில் இல்லைங்க. அப்போ கமெண்டேட்டர் சொல்கிறாங்க, நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ண 2 பாக்ஸருக்கு நடுவில் கடைசியாக ஃபைட் நடக்க போகுது. காசிமோட ஃப்ரீ ஸ்டைல் பாக்ஸிங் ஸ்டைலா இல்லை யூவோட அமைதித்தனமா, எது ஜெயிக்க போகுது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போகுதுன்னு அதான் ஃபேஸ் ஆஃப் பண்ணிக்கிருக்கானுங்க கிட்ட வச்சு. யார் இந்த லைட் வெயிட் டிவிஷன் மேட்ச்சில் இந்த வருஷம் ஜெயிக்க போகிறா? ரெஃப்ரி ஃபைட்டுன்னு சொல்லி மேட்சை ஸ்டார்ட் பண்ணி வச்சிட்டாரு. இங்கிட்டு கமெண்டேட்டர்லாம் சீட்டை விட்டு எழுந்திரிச்சு ஷோ டைம் ஆரம்பிக்க போகுது. தலைமை ஃபஸ்ட்டு கோச் தான் ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறான். ஹீரோ அதே இடத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்தா அவனோட பீச் ஸ்டைலில் நின்றுக்கிருக்கான். என்னப்பா இப்படி பார்க்குற? ஹீரோ அப்படியே சைடில் அவன் நடந்து சுற்றி வரதை பார்த்துக்கிட்டே இருக்கான்.
கமெண்டேட்டர் பின்னாடி இருந்து யார் ஃபஸ்ட்டு மூவ் பண்ண போகிறா, ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குன்னு கத்திக்கிட்டே கிடக்காரு. அப்போ அவன் திங்க் பண்ணி பார்க்குறான் காசிம், நம்ம அப்படி அடிக்க வரையில் ஈஸியாக அளவு நானே, இன்னைக்கு தெரியணும் அவனுக்கு பயம்னா எப்படி இருக்கும்னு, அவன் அதை டேஸ்ட் பண்ணணும். நக்கலாக சிரிக்கிறான். 2 கையும் பின்னாடி கட்டிட்டு, இன்னைக்கு ஒரு ரியல் ஃபன்னே கிடைக்க போகுது. இன்னைக்கு பார்க்குற மேட்சை எவனும் மறக்கக்கூடாது. முதல்ல நீ என்ன வேணா ஹிட் பண்ணனு 2 கையும் பின்னாடி வச்சுட்டு சொல்கிறான். ஹீரோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அவன் சும்மா விட்டாலே அடிப்பான்டா, அவனை வேற ஃபஸ்ட் அடி அடிக்க சரியாடா. நீ நினச்சாலும் என்ன பீட் பண்ண முடியாது, அது உனக்கு புரியுதா அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்கிறான். அப்படி அவன் திங்க் பண்ணி இருக்கும்போதே அவன் கண்ணு ஒரு மாதிரி ஆகுது. நீ என்னதான் கேமில் இது இருந்தாலும் சரி, உன்னால் என்னை எப்போவுமே பீட் பண்ண முடியாது. பார்த்தா ஒரு பஞ்சு எப்பா ஃபேஸுக்கிட்ட வந்து விழுகுது. காசிமோட கோச்சுக்கு சரியான ஷாக்கு. இங்கிட்டு சிரிச்சபடியாக இருக்காரு. இதை தாண்டா எதிர்பார்த்தேன்னு. எப்படி ஒரு ஜெட்டு போனால் அந்த மேகத்தில் எப்படி அந்த தடம் இருக்குமோ, அது மாதிரி ஹீரோ விட்ட பஞ்சு காற்றுல தடம் நிற்கிது. காசிமுக்கு உறைஞ்சு போயிட்டான். என்னடா ஆச்சுன்னு அப்போ தான் அன்னைக்கு சொல்கிறத காட்டுறாங்க. அவள் என்ன தான் டிஃப்ரெண்ட் லெவலாக இருக்கட்டும், நம்ம அவனுக்கு கிஃப்ட் கொடுத்தே ஆகணும். ஹீரோ அன்னைக்கு பார்த்த சீனையும் காட்டுறாங்க. என்னன்னா, நீ எல்லா அப்போனண்ட்டையும் ஈஸியாக அடிச்சுட்டு ஒரு நல்ல ஷோ கொடுக்கலாம்னு வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு குட் ஷோவை கொடுக்க போகிறதே நாங்கள் தான்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்டு காசிமுக்கு முடியலை. அவன் ஸ்ட்ராங்கு இல்லை, அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கு. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பயத்தில் நடுங்கிட்டு இருக்கான். பார்த்தா எப்பா தெறிக்க விட்டாங்க காய்ஸ். ஹீரோட எக்ஸிஸ்டன்ஸ் பண்ணுறா, உன்னால் முடிஞ்சா பண்ணுறான்னு நிற்கிறான். அப்போ தான் கட்டுறாங்க ஒரு மண் குவியலே கிடக்கு. இது யார் பார்த்த வேலை? ஹீரோ அன்னைக்கு பஞ்ச் பண்ணிக்கிருந்த பஞ்சிங் பேக் தான் காய்ஸ். டெய்லி அவன் ட்ரைனிங் பண்ணுறதே ஒரு குடோன் மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க, ஓட்ட போட்டாத. எப்போ காசிமுக்கு காலி தான், காசிக்கில் ஒரு அஸ்தியை கரைச்சிட வேண்டியதான். நெக்ஸ்ட் எபிசோட் தரமாக இருக்குங்க காய்ஸ், மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.